வணக்கம். எங்களுக்கு baby பிறந்துருச்சு. Suddenly baby came out, so we couldn't share you before. Sorry about that, but suddenly not came out. Okay. Suddenly came out, so we couldn't tell you. Just 1 or 2 days before, Lami's some numbers. How can I say? Lami, please explain to our viewers. Yeah, I will explain. ஆக்சுவலாக வந்து எனக்கு மே 19 தான் வந்து கொடுத்த டேட்டு. பட் எனக்கு வந்து நெகட்டிவ் பிளட் குரூப், இவருக்கு பாசிட்டிவ் பிளட் குரூப். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இது பண்ணியிருப்பீங்க. அது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு, அதனால் சொல்கிறேன். ஸோ அதனால் என்னோடய ப்ரெக்னென்சியில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் இருந்துச்சு. முன்னாடியே சொல்லியிருந்தாங்க பேபி வந்து முன்னாடியே பிறக்க சான்ஸ் இருக்குது, நீங்கள் ஆஃபன் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க 9th மந்த்லேயே. ஸோ நான் செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா எனக்கு வந்து பேபிக்கு தொப்புள் கொடியில் போகிற ரத்த ஓட்டம் வந்து குறைஞ்சனால அவங்க இமீடியட்டாக வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், இதுக்கு மேலே பேபி வெயிட்டும் ஏறாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஸோ அதனால் எதுவுமே ஷேர் பண்ண முடியல எங்களால். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4th டே ஆகிடுச்சு. ஸோ இப்போயாவது நம்ம வியூவர்ஸ்ட்டை சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் வரவங்களாம் கேட்டாங்க, நாங்கள் உங்கள் வீடியோவை பார்ப்போம் ஆனால் எங்களுக்கு தெரியலை, நீங்கள் சொல்லவே இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ எங்களுக்கு வந்து பிறந்தது வந்து ஆண் குழந்தை. ஆக்சுவலாக வந்து நான் இனிஷியலாக நீங்கள் நிறைய பேர் வந்து 80% கமெண்ட் வந்து இட்ஸ் எ கேர்ள் பேபின்னு சொல்லவும் நான் என் மைண்ட் செட்டில் வந்து கேர்ள் பேபி தானே, நமக்கு ஸ்டமக் பார்த்துட்டு நீங்கள் அப்படி சொல்லவும் நானே அதை வந்து நமக்கு கேர்ள் பேபி தானே அடக்க அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணியிருந்தேன். இவர் எப்படி திங்க் பண்ணியிருந்தாருன்னு தெரியல, நானே இவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எங்களுக்கு வந்து பாய் பேபி அப்படிங்கிறது. நான் வந்து 90% கேர்ள் பேபின்னு தான் மைண்டில் வந்து செட் பண்ணி வச்சுருந்தேன். பட் எனக்கு இந்த பேபி தான் வேணும் அப்படின்னு நான் செட் பண்ணி வைக்கல, எல்லோரும் சொன்னதை வச்சு நம்பியிருந்தேன். ஏன்னா எனக்கு 80% வந்து அப்படி தான் கமெண்ட்ஸ் வந்துருச்சு, 20% வந்து பாய் பேபின்னு போட்டிருந்தாங்க. பட் எனக்கு பிறந்தது வந்து பாய் பேபி தான். ஸோ மிஞ்சுன் வந்து மேபி பாய் பேபி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். மிஞ்சுன், விச் பேபி டு யூ எக்ஸ்பெக்ட்? I expected girl baby. கேர்ள் சிச்சா? இப்போ அவரும் கேர்ள் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாரா, ஆனால் பாய் தான் பிறந்திருக்கு. பட் இருந்தாலும் வந்து எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் வந்து பாய் பேபி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த பேபி தான் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. எந்த பேபியாக இருந்தாலும் ஹெல்த்தியாக பிறக்கணும். ஏன்னா எனக்கு தெரியும் நான் நெகட்டிவ் பிளட் குரூப்பு, வெரி ரேரு. இவருக்கு வந்து நார்மல் பாசிட்டிவ் பிளட் குரூப்பு. எனக்கு நான் வந்து அதை பற்றி கொஞ்சம் படிச்சிருந்தேன், எனக்கு அதனால் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் தெரியும். அதனால் ஹெல்த்தியாக பிறக்கணுன்னு தான் வேண்டிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்து எங்களுக்கு பேபி பிறந்துருச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர் எங்களுக்காக ப்ரே பண்ணீங்க, எனக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரே பண்ணீங்க. Hey, your mom cried so much. I didn't know. I was unconscious. My mom very surprised. Because I said it's girl baby, maybe like that. Everybody, because of comments, we just thought the girl baby. அதாவது நாங்கள் கமெண்ட்ஸை வச்சு கேர்ள் பேபியாக தான் இருக்கும், இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, அந்த ஸ்டொமக்கை வச்சே இது சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு ஸ்டொமக் பாய் பேபினா கீழே இருக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு மேலே தான் இருந்துச்சு ஸ்டொமக், அதையும் நான் சொல்லிடுறேன். எனக்கு கீழே இல்லை, ஸ்டொமக் இல்லவே இல்லை, ஃபுல்லாகவே மேலே தான் இருந்துச்சு. எனக்கு சிம்டம்ஸ்லாம் நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸும் எனக்கு சேமாக இருந்தனால நானுமே அப்படி தான் திங்க் பண்ணேன். பட் பாய் பேபி பிறந்தோடனே எல்லாருமே ரொம்ப வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட, ஏன்னா எல்லாத்துக்கும் ஹாப்பி தான். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் நம்ம வீட்டிலலாம் பாய் பேபி தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால் வீட்டில் எல்லாத்துக்கும் ஹாப்பி. எங்கள் மம்மி எங்கள் அக்காலாம் வந்து அழுதுட்டாங்க அப்படின்னு இவர் சொன்னார். எனக்கு தெரியல, நான் ரொம்ப அன்கான்சியஸாக இருந்தேன் 1 டே ஃபுல்லாக, அதனால் எனக்கு எதுவுமே தெரியல. பேபியவே சரியாக பார்க்கல, அந்த மயக்க கலக்கத்தில் பார்த்தது தான். அப்புறம் இவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிச்சார், இதுதான் பேபின்னு. நிறைய பேர் வந்து ஃபோட்டோ காமிக்க சொல்லி கேட்டிருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து நார்மலாகவே ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து பேபியை வந்து பிறந்தோன்னே அப்லோட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் டேஸ் கழித்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். வேணா நான் உங்கள்கிட்ட அவர் எப்படி இருப்பாருன்னு வேணா சொல்கிறேன். இவரை மாதிரி தான் ஒரு 70% இவர் மாதிரி தான் இருக்காரு, 30% தான் என்னை மாதிரி இருக்காரு அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்கு எப்படி தெரியுதுன்னா, இவரை மாதிரி கண்ணு மட்டும் இவரை மாதிரி தெரியுது, அது மட்டும்தான் என்னால் ரெகனைஸ் பண்ண முடியுது. ஏன்னா பிறந்தோடனே எனக்கு எல்லா பேபியும் ஒரே மாதிரி தான் தெரியும். நமக்கு ஒரு 10 டேஸ் அட்லீஸ்ட் ஒரு 30 டேஸ் ஆனால் தான் கொஞ்சம் இந்த ஃபேஸ் ஷேப்பெல்லாம் கொஞ்சம் மாறும். அப்போ நம்ம ரெகனைஸ் பண்ண முடியும் இவங்கள மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு. ஸோ நான் அந்த மாதிரி ரெகனைஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷோ பண்ணுறேன். பட் அது வரைக்கும் யாரும் கேட்காதீங்க.
தென் அவளை தான் எங்கே டெலிவரி பார்த்தோம் அப்படின்னா அதே நவலடி ஹாஸ்பிட்டலில் தாங்க பார்த்தோம். ஏன்னா அந்த மேடம் எங்களுக்கு ரொம்ப அட்வைஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க, ரொம்ப கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் எனக்கு தெரியும் என்னோடய ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது எல்லாமே எனக்கு வந்து தெரியறதுக்கு ஒரே ரீசன் அந்த மேடமோட எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான். ஒவ்வொரு லைன்ஸ்க்கும் என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு தெரியும், அந்தளவுக்கு எனக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் என்னால் வந்து என்னோடய சுச்சுவேஷன் என்னன்னு தெரியும். அதனால் நான் முன்னாடியே நார்மல் டெலிவரியில் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் எனக்காக ப்ரே பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பாய் பாய் பாய்.